அறிவுசார் உலகம் என்பதை புத்தகத்தின் மூலம் புதுப்பித்த பதிப்பாளர். டிஸ்கவரி புக் பேலஸ் திரு வேடியப்பன் அவர்களை வரவேற்புரையாற்ற மேடை கழிக்கிறேன். வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் நண்பர் ராஜா செல்லமுத்து சார்பிலும் டிஸ்கவரி புக் பேலஸ் சார்பிலும் இனிய மாலை வணக்கம். வாழ்த்துறையில் முதலாவதாக ராணி மேரி கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் திருமதி சுடக்குடி அவர்களை அழைக்கிறோம். ஒரு கதை எழுதுவதே கடினம். இதில் ராஜா செல்லமுத்து அவர்கள் இயக்குனர் இமயம், இசைஞானி இருவரின் 1000 தாமரை மொட்டுக்களை தனக்குள்ளேயே விதையாக்கி பதியம் போட்டு துளிர்க்க விட்டு மகரந்த வார்த்தைகள் கோர்த்து மனம் கமழும் மலராக 1000 மலர்களாக இங்கே இலக்கிய சோலையிலே மலரவிட்டிருக்கின்றார். அந்த 1000 தாமரை மொட்டுக்களும் இங்கு 1000 தாமரை மலர்களாக 1000 கதைகளாக மலர்ந்து மனம் வீசி இங்கே ஆனந்த கும்மிகள் கொட்டிக் கொண்டிருக்கின்றன. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கதைகள் 1000 புத்தகத்தை எளிமையின் எவரெஸ்ட் ஐயா எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் வெளியிட தன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வர இயலாத ஐயா மு. மேத்தா அவர்கள் அவருக்கு பதிலாக என் அடுத்த படத்தின் தயாரிப்பாளர் டாக்டர் டி. ரமேஷ் எம்டி அவர்கள் பெற்றுக்கொள்வார். நாற்பது கதைகள், 40 முன்னுரைகள். நான் எழுதிய 1000 கதைகளிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட கதைகளுக்கு திரைப்பிரபலங்களும் இலக்கியவாதிகளும் முன்னுரை அளித்த மருகு சோளம் என்ற புத்தகத்தை திரைக்கதைக்கு என்றும் முடிசூடா மன்னனாக திகழும் இயக்குனர் திரு கே. பாக்யராஜ் சார் அவர்கள் வெளியிட தன்னம்பிக்கையின் தனி அடையாளம் திரு சேலம் ஆர். தமிழ்ச்செல்வன் அவர்கள் பெற்றுக்கொள்வார். இப்போது மக்கள் குரல், ட்ரினிட்டி மிரர் என்ற 2 பத்திரிகைகளின் ஆசிரியர், எதையும் தேடி பிடிப்பதில் இன்னும் ஒரு மாணவர் திரு முத்துக்குமார் சார் அவர்கள் தலைமையுரையாற்றுவார். 3-4 ஆண்டுகளுக்கு முன் நண்பர் ராஜா செல்லமுத்து அவர்கள் அடிக்கடி எங்கள் அலுவலகத்துக்கு வருவார். அப்படி வரும்பொழுதெல்லாம் கதை, கவிதை எதையேனும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டு ஆச்சரியப்பட வைப்பார். அதில் ஒரு உருக்கம் இருக்கும். அன்றாட நடப்பின் பிரதிபலிப்பு அதிகமாகவே இருக்கும். இதையெல்லாம் பார்த்த பொழுது ஒரு முறை, சார் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு அவரே மனம் விட்டு சொல்லி என்ன செய்யறது, சரி நீங்கள் கதை எழுதலாமே, நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு கதை எழுதுங்க, டிவி சீரியலுக்கு தயாராகுங்கள் என்று ஏதோ பேசி கொண்டிருந்தோம். ஒரு நல்ல கதையை கொடுத்தார். நாங்கள் அதை விளையாட்டாக
ஒரு தலைப்பு போட்டு கொஞ்சம் மாற்றி எல்லாம் பேசி கொண்டிருந்தோம். அன்று துவங்கி அந்த பயணம் இடைவிடாமல் 100 கதை என்று உருவான பொழுது சந்தோஷப்பட்டோம். அந்த பயணம் தொடர்ந்து 500, 1000, இன்று 1000ஐயும் தாண்டி கிட்டத்தட்ட 1100 தாண்டி விட்டது. உண்மையிலே கின்னிஸ் சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கான முயற்சி உடனே அவர் எடுத்தாக வேண்டும். வாழ்த்துறையில் அடுத்ததாக கல்வியாளர் விஜயா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவார். ஒரு பெண்ணாகி எனக்கு தெரியும் ஒரு பிரசவம்ங்கிறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம், எவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு விஷயம். அந்த மாதிரி 1000 கதைகள் அவருடைய மனசில் கருவாகி உருவாகி இன்னைக்கு பிரசவமாயிருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். அது ஒரு வேதனையான சந்தோஷம். ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சார். தன் பெயருக்கு முன்னால் பட்ட பெயர்களை போட்டுக் கொள்பவர்களுக்கு மத்தியில் தான் பணிபுரியும் பத்திரிகையின் பெயரை சேர்த்தே தன் பெயரை சொல்லும் விமர்சன கவிஞர், அவரை நான் 2ஆம் தாய் என்றுதான் அழைப்பேன். திரு ராம்ஜி சார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். லட்சிய போராட்டத்திற்கு வெற்றி பெறவும், தலைநிமிர்ந்து சுயமரியாதையோடு வெற்றி நடை போடவும், 1000 கதைகளுக்கு அடி கொடுத்திருக்கும் தமிழ் அன்னைக்கு இதயபூர்வமான நன்றி என்று சொல்லியிருக்கும் அவர் ஒரே நேரத்தில் எங்களுடைய பத்திரிகை மக்கள் குரல் ஊடகத்திலும் இன்னொன்று கலைவுலகத்திலும் கால்வதிக்க தயாராகி கொண்டிருக்கிறார். நீங்கள் பத்திரிகையிலும் கலைவுலகிலும் இரட்டை குதிரையில் சவாரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெற்றி பெறுகிற வரை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி பெற்ற பின் குதிரையை விட வேகமாக ஓடு என்று வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் எந்த நேரத்திலும் வந்த இடத்தை மறந்துவிடக்கூடாது. வாழ்த்துறையில் அடுத்ததாக திரு தட்சிணாமூர்த்தி சார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். வாழ்க தமிழ், வளர்க ராஜா செல்லமுத்து. அதாவது ராஜா செல்லமுத்துக்கு இது 1000வது கதைகள் மட்டும் இல்லை, பல கோடி கதைகள் வரணும். சினிமாவில் மிகப்பெரிய இயக்குனராகவும் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளராக வரணும். அவருடைய கதைகள்லாம் படிக்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வரும். இப்படிப்பட்ட திறமைசாலியை எங்கள் பத்திரிகையாளர் ஐயா அவர்கள் வெளியுறவுக்கு அடையாளம் காட்டியிருப்பதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அனைவருக்கும் நன்றி. தளபதிகளை இயக்கியவர். அரசு அமைக்க வேண்டும் என்பதே அத்தனை பேருக்கும் ஆசை. பேரரசாக இருந்தும் பேசாமல் இருக்கும் அண்ணன் திரு பேரரசு அவர்களை பேச அழைக்கிறோம். சினிமாவில் வெள்ளித்திரையில் கதை எழுதுறது போர்டில் பேர் எழுதுகிற மாதிரி, நாவலாக ஒரு கதை எழுதுறது கல்வெட்டில் பெயர் பதிக்கிற மாதிரி. ஆனால் சிறுகதைங்கிறது அரிசியில் பெயர் எழுதுகிற மாதிரி. அதுக்கு தனி திறமை வேணும். நான் கிராமத்துலேருந்து வந்தவன், இங்கேருந்து பல வருஷம் ஆகி போச்சு. இவர் கதையில் படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது எத்தனை கிராமத்து வார்த்தையில் நம்ம மறந்துவிட்டோம். இவர் கதையை படிக்கும்போது கதையில் உள்ள கருத்துக்களை விட பல கிராமத்து வார்த்தையில் திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்தியிருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. கிராமத்தையும் மறக்காமல், மண் வாசனையும் மறக்காமல், கிராமத்து வார்த்தையிலையும் மறக்காமல் இது வரைக்கும் சென்னையில் இருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என் வாழ்த்துக்கள். வாழ்த்துறையில் அடுத்ததாக அயராத உழைப்பின் அசாத்திய வெற்றி, தன்னம்பிக்கையின் தனி அடையாளம் திரு சேலம் RR தமிழ்ச்செல்வன் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். கஷ்டத்தை யாரும் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. கஷ்டம் தான் நமக்கு பாடம். அந்த பாடத்தை படிக்கவில்லை என்று அந்த தமிழ்ச்செல்வன் கருத்தில் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். அதுபோல் அந்த கஷ்டங்களே கொஞ்சம் வியாபாரமாக்கி உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்திக்க வேண்டும். செய்கிற தொழிலில் நீங்கள் பணம், பொருளாதாரம் என்பது மிக முக்கியம். அப்படி ஒரு வெற்றி என்பது அதை தான் கருதுகின்றேன். வெறும் வார்த்தைகள் வெற்றிகள் என்று எண்ணிவிடாமல் அந்த பொருளாதார ரீதியாகவும் நமது அவர் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி செல்லமுத்தவர்களை இன்னும் 1000 கதையாசிரியர் என்று சொல்லி ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்து
சினிமா அறிவு சார்ந்த உலகம் என்பதற்கு இவரே ஆதாரம். இவர் குடியிருக்கும் வீடே ஓர் நூலகம். ரசனை மிகுந்த சினிமா கலைஞர் திரு ராஜேஷ் சார் அவர்களை நூல் ஆய்வு செய்ய அழைக்கிறோம். அதாவது 1000ங்கிறது 1000 நாமம், சகஸ்ர நாமம். அவருக்கே 1000 பேர். யாருக்கு? விஷ்ணுவுக்கு. சிவனுக்கும் ஒரு 1000 பேர். வைணவன் சைவம் 2 ஈக்குவல் தான். 1000 நாமம். அதான் 1001 பேர் வச்சாங்க எம்ஜிஆர் படத்துக்கு. ராஜா செல்லமுத்து என்னன்னா ரொம்ப அன்பான மனிதர், ரொம்ப எளிமையானவர். அந்த மதுரை மாவட்டத்தில் பிறந்ததுனால தான் ரசனை அதிகம். இவர் எப்படி அப்படின்னா இப்படியே ஒரு நாளைக்கு 2 கதை எழுதிடுறாரு சார். எப்படி எழுதுறாருன்னு தெரியல. இதே மாதிரி மூக்கு வேறுதுக்கிட்டே அலைகிறாரு. இப்படியே அலைகிறாரு. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதுக்கு பிகினிங் மிடில் எண்டு வச்சு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு ஒரு எழுதிடுறாரு. அந்த அளவு ஒரு வாழ்க்கையை நேசிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். சிரிப்புல இருந்து இதயபூர்வமா எல்லாமே வருது. ரசிக்கிறாரு, பயங்கரமா ரசிக்கிறாரு. இந்த கதைக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்கு. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம நாட்டில் இந்த அனலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் தான் யாரும் பண்றதே இல்லை. அப்ரிஷியேட்டிவ் கிரிட்டிசிசம் தான். எல்லாம் வாழ்க வாழ்க வாழ்க, தூள் 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 அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்கள்ல சேசா ஒரு சின்ன, நான் மூத்தவேங்கிறதுக்காக சொல்றேன், ஒரு எண்டு வந்து ஒரு பாசிட்டிவ் எண்டு கொடுக்கணும், நெகட்டிவ் எண்டு கொடுத்துடக்கூடாது. வாழ்க்கையே ட்ராஜடி தான். அது வேற. பட்டினத்தார் சொன்ன மாதிரி தான் வாழ்க்கையை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடைசியில் நூலாகி தான் ஜாமான் எல்லாருமே. அடுத்ததாக நடிகராக இருப்பவர்கள் இயக்குனராக நிற்பதறிவு, இயக்குனராக இருப்பவர்கள் நடிகராக ஜெயிப்பதறிவு. இந்த இரண்டிலும் வென்று காட்டிய திரைக்கதை மேதை திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை வாழ்த்த அழைக்கிறோம். சுடர்கொடி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கஷ்டத்தை உணர்ந்து முதல் வாழ்த்து வரும்போது ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. ஏன்னா எழுத்தாளர் வறுமையும் புலமையும் சேர்ந்தே இருப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கதை எழுதினாலே கஷ்டம். இவர் 1000 கதைக்கு வேற எழுதியிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி தான் அவங்க சுடர்கொடி அவங்க வந்து கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. என்னென்னா நான்லாம் ஒரு 200 ரூபா அட்வான்ஸ் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் 16 வயதுலேக்கு இன்னைக்கு கொடுப்பாங்களா, நாளைக்கு கொடுப்பாங்களா, இன்னைக்கு கொடுப்பாங்களா, நாளைக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு மாதம் பூரா வேலை பார்த்துட்டு டெய்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் ராஜ்கண்ணு சார் ஷூட்டிங் புறப்படுற வரைக்கும் கொடுக்குற ஐடியாவே இல்லை. அப்புறம் ஷூட்டிங் புறப்படுறதுக்கு முன்னால் அப்புறம் கூப்பிட்டு கொடுத்தாரு. அந்த 200 ரூபா வாங்கும்போது அவ்வளோ ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. சிறுகதைகள் அப்படின்னா எனக்கு ஒரு காலத்தில் வந்து சோறு போடுறது சிறுகதை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது இந்த 92 சீல் உட்காந்துருப்பேன். போய் சான்ஸ் தேடி சுற்றுவேன். அப்புறம் ரொம்ப பசிக்குது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம்னா பக்கத்துலேயே தினகரன் ஆஃபீஸ் இருந்தது. அது இல்லைன்னா தினத்தந்தி சுப்பையா உட்காந்து கடற்கடன்னு உட்காந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி எழுதி எப்படி கொண்டு போய் கொடுப்பேன். இந்த ஞாயிறு மலருக்காக போடுவாங்க. அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. சரி எப்படி ஒரு 5-6 நாள் இந்த வாரம் பூரா ஓட்டிடலாம் அப்படின்னு இப்படி வாரம் தேவைப்படுறதுக்கு மட்டும் சிறுகதை எழுதி கொடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருப்பேன். சிறுகதைகள் அப்படிங்கிறது எப்பவுமே உழைப்பு அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு நாளைக்கு வந்து அது உழைப்பு வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ சிறுகதைகள் 1000 கதை எழுதிருக்கீங்கும் போது உங்களுடைய உழைப்பு வந்து நிச்சயமாக வேஸ்ட் ஆகாது. அது எங்கள் டைரக்டர்கிட்டேருந்து வந்திருக்கீங்க. அங்கேருந்து வந்ததுனால வந்து அதுக்கு உண்டான ஒரு பலாபலன் மரியாதைகள் இருக்கும். அதனால் மீண்டும் சினிமாவில் நீங்கள் சக்ஸஸ் ஆகும்போது நானும் கடைசி வரைக்கும் இருந்து கடைசியில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு படம் எடுத்தாலே வானத்தை பார்த்துட்டே போய் தொப்புன்னு கீழே விழுந்து போயிடுவானுங்க. ஆனா சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் உச்சத்துக்கு கொண்டு வந்த அட்சய பாத்திரம். எந்த புகழையும் தன் தலையில் ஏற்றாமல் தரையில் நடக்கும் எளிமையான மனிதர். அடக்கத்தின் அடையாளம், எளிமையின் எவரெஸ்ட் திரு எஸ்.பி. முத்துராமன் ஐயா அவர்களை வாழ்த்த அழைக்கிறோம். எல்லாரும் வருவாங்க, சினிமாவுக்கு வருவாங்க, ஏதாவது ஒரு படத்தை எடுப்பாங்க, அதை இயக்குவாங்க. அந்த படம் தோல்வி படமாகிட்டு அதோட காணாமல் போயிடுவாங்க. ஆனால் ராஜா செல்லமுத்து எடுத்த படம் தோல்வி அடைந்தால் கூட தொடர்ந்து இந்த உலகத்தில் இருந்து 1000 கதை எழுதியிருக்கிறார். அதனுடைய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் காட்டுகிறார். 1000 கதை அவங்க இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக 100 படம் எடுக்கலாம். அந்த 1000 கதையில் இது பண்ணிங்கன்னா 100 படத்துக்கு வேண்டிய மெசேஜ் இருக்குது. ஒரு டைரக்டருடைய கோணத்தில் கதையை பார்க்குற திறமை
நம்ம ராஜா செல்லமுத்துல இருக்குது. ஆகவே இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன், திறமை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, திறமையை நிரூபியுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு வரும். வாழ்த்துறையில் அடுத்ததாக பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் சுபாஷ் அவர்கள். எழுத்தாளர்களை பாதுகாக்கப்பட வேண்டும். இலக்கியவாதிகள், பத்திரிகையாளர்கள், கவிஞர்கள் இவங்கெல்லாம் பாதுகாக்கணும். எழுத்தை நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது போன்ற புத்தகங்கள் தான் நமக்கு எல்லா விஷயத்துலையும் பதிவு. ஒரே ஒரு வாசகத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், கூட ஒன்று சேர்த்துங்க, புத்தகம் போட்டுப்பார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்போ சூரியநகரம் படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட நான் 2 படம் 3 படம் பண்ணியிருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 1500 கதை என்னால் எழுதவே முடியாது. ஏன்னா அது எனக்கு உள்ள ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு. எழுத்து அப்படிங்கிறது தான் ஒரு தன்னம்பிக்கையை பெருசாக ஏற்படுத்தும். அது நான் உண்மையிலே இன்னைக்கு ஸ்டாண்ட் பண்ணி நான் சென்னையில் இருக்கேன்னா அதுக்கு முத்துக்குமார் சார் தான் காரணம். ஏன்னா எதையாவது எழுதி வச்சு என்ன இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு நான் எழுதியிருக்கேன்னா அவர் தான். இல்லைன்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே எழுத தெரியும், ஆனால் ஸ்பேஸ் வேணும் இல்லையா, அதை யார் பிரசுரிப்பா? இப்போ அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு அது ரொம்ப எனக்கு பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருக்குது அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதனால் அதை அறிமுகப்படுத்தின எனக்கு ராம்ஜி சாரும் இதுக்கு ஊக்கப்படுத்தின மக்கள் குரல் குடும்பத்தாருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நிச்சயமாக எழுத்து அப்படிங்கிறது எனக்கு இலக்கு இல்லை அப்படின்னாலும் கூட திரைத்துறை தான் எனக்கு திசை. அந்த திசையை நோக்கி போகிறதுக்கு இந்த எழுத்து ஒரு விளக்காக இருக்கும்னு நினைக்கிறேன்.